உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவனை லவ் பண்ணாம இருக்கவும் முடியல, லவ் பண்ணவும் முடியல. உன்னை என்ன தாண்ட நான் பண்றது? சரியான கல் நெஞ்சக்காரன்டா நீ. கொஞ்சமாவது மனசு இறங்கி வரலாம்ல. அந்த உண்மை கொஞ்சம் என்கிட்ட சொல்லிட்டு சரண்டர் தான் ஆகேண்டா. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். எனக்கு அப்படியே வர கோத்துக்கு என்கிட்ட போய் சொல்லு மூஞ்சில மாங்குன்னு குத்தலாம் போல இருக்கு. ஆனா நீ என் பக்கத்துல வந்தா அப்படி இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கலாம் போல தோணுது. எதுவுமே பண்ண முடியல. இங்க பாரு, நீ கிட்ட ஏதாவது பெரிய உண்மையை மறைச்சிருப்பல, அத நீ கிட்ட சொல்லலனா நான் உன்னை தூங்க விட மாட்டேனா? என்கிட்ட அப்படி வேற ஒண்ணும் இல்லடி. இல்ல சரி விடு, நான் வேணா டேருக்கு ஒத்துக்கிறேன். நீ என்ன வேணா சொல்லு, நான் பண்றேன். எனக்கு தூங்கணும். என்ன வேணாலும் சரி. போய் உங்க அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு வா. போ, கிளம்பு போ. போய் கொடுத்துட்டு வந்தா தூங்கணும் பேச்சு மாதிரி. யார சொன்ன? உங்க அப்பாவை. ஓடிங்க. ஏண்டி, யாராவது சிங்கத்தோட கோயிலுக்குள்ளே போய் சிங்கத்தோட முடிவு பிடிங்கிட்டு வர சொல்லுவாங்களா? நான் சொல்லுவேன், போய் நான் சொன்னதை செஞ்சுட்டு வா. இல்லன்னா நீ உண்மையை சொல்லு. போய் தொலைறேன். அப்பா கிட்ட அடி வாங்கி ரொம்ப காலம் ஆச்சு. மறுபடியும் போட்டு புழக்க போறாரு. இவன் அப்பாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பானாமா, ஆனா என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டானா? போ, அப்படியே போ. மரமட்ட உண்மை சொல்றனா பாரு. ஐயோ, கல்யாணம் ஆனவன்லாம் இந்நேரம் அவன் பொண்டாட்டி கூட எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. இவன் என்னடானா போய் அப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு வாங்குறா. இவளை எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்துக்கு? ஆண்டவா, என் எதிரி கூட இந்த நிலைமை வரக்கூடாது. இந்த மனுஷன் வேற கிசிங் பொசிஷன்ல இருக்காரான்னு தெரியல. யாரும் இல்லப்பா. ஐயோ, நல்லா தூங்குறாரு. நான் கொடுக்கும்போது இது எந்திரிச்சிட்டாரு. என்னைய கண்டிப்பா கம்பத்துல கட்டி வச்சு பொழந்துருவாரு. சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்புவோம், யாராவது வந்துட போறாங்க. போய் கொடுத்துட்டுன்னு போய் சொல்லிடலாமா? நோ, நம்ம எவ்வளோ பெரிய நியாயஸ்தேன். கொடுத்துட்டே போயிடும். ஆண்டவா, காப்பாத்தி கொடுத்துரு. ஐயோ, எனக்கு மட்டும் இப்படி ஒரு புள்ள இருந்தான்னா கழுத்தை நெரிச்ச கொண்டு இருப்பேன். தம்பி, நீயா? நீ எங்கடா இந்த நேரத்துல வந்த? குடும்பமா நீங்களா?
பாத்தியா, கண்ணாடி போடாதனால தான் உங்க அப்பாக்கு நீ யாருன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா உன்னை இவ்ளோ அடிச்சிருக்க மாட்டாரு. ஏண்டா, எத்தனை வாட்டி உன்னை வீரா முடிவெட்டுன்னு சொல்லிட்டே இருந்தா. அதனாலதான் இருட்டு திருட மாதிரியே இருந்திருக்க. இனிமேலாவது அவ சொல்ற பேச்சு கேளு. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. செம்மாடி போல இருக்கு. புள்ளனாலே எங்க அண்ணன் பொருட்டி அடிப்பாரு. திருடன்னா கேட்கவா வேணும்? உனக்கு என்ன மேல காண்டு பொண்டாட்டிய கொண்டு வந்து அந்த அடி அடிக்கிற? ஐயோ பாவம் புள்ள, எல்லாரும் போட்டு அடிச்சிட்டாங்க. என் மர நல்லா அடிச்சாங்களா? அடிச்சாங்க லாவா? இல்ல அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். நீயும் சேர்ந்தானே நடிச்ச? அந்த வளையல முறுக்கிக்கிட்டு நங்கு நங்குன்னு குத்துனியே, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இங்க பாரு, என் முதுக பாரு, எப்படி வீங்கிருக்குன்னு பாரு. அது நீ நினைச்சு அடிக்கல, நம்ம வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்னு நினைச்சுதான் அடிச்சேன். உனக்கு தெரியும் தெரியும், தெரிஞ்சேதான் அடிச்சிருக்க. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான் போல இருக்கு. எத்தனை வருஷத்து வஞ்சத்தை மனசுல வச்சிருந்தியோ, பழி வாங்கிட்டல. என்ன அடி? என் பிள்ளைய நான் அடிப்பனா? தெரியாம தானே அடிச்சேன். ஏதோ 2-3 அடி, அதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? இவன் எதுக்கு ஏர் ரூம் குள்ள இந்த நேரத்துல வந்தா? அது ஐயோ, இத வேற கேட்டுட்டாரு. என்ன சொல்றது இவர்கிட்ட? இல்ல பார்த்து தூங்க போனா, தூங்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவா யாரையாவது பார்த்துட்டு தூங்குனா அடுத்த நாள் பொழுது நல்லபடியா விடியன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை கேட்டுட்டு இங்க வந்துட்டேன். ஏய், யாரா சொன்னா? அது யார் அது? விடியல் சித்தர். விடியல் early மார்னிங் சித்தர். நம்ம சோசியல் மீடியால கூட பயங்கர ட்ரெண்டானவர் இல்ல வீரா? ஆமா ஆமா. ஏய், நடிக்காதடா. என்ன என்ன போட்டதெல்லாம் இருந்தியா? நான் உங்களை போட்டு சத்தியமா இல்லப்பா. கடைசியா ஒரு தடவை உங்க முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன். அது என்னடா, பக்கத்துல வந்துதான் பாக்கணுமா? ஏன் வாசல் நின்னு பார்த்தா பத்தாதா? மூஞ்சிக்கு நேரா வந்து நின்னு பாக்குற? அது இப்ப என்ன சமாளிக்க? மூஞ்சிய நேருக்கு நேரா கிட்ட வந்து பார்த்து அந்த முகத்தை அப்படியே மனசுல உள்வாங்கி பதிய வச்சுட்டேன்னா அது முழிக்காதீங்க, மண்டையில ஏறிக்குமா. அதை ஏத்திக்கிட்டா வந்து நிஜத்துல யார பார்த்துட்டு நம்ம தூங்க போனோமோ அவங்களோட படமா கனவுல ஓடுமா. அதுதான் உங்களை ஹீரோவா வச்சு ஒரு படம் ஓட்டலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள எல்லாரும் வச்சு என்ன குமுறு கஞ்சி காய்ச்சிட்டீங்க. போய் படுப்போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.